அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்திங்கன்னா விவசாயம். அதாவது ஒரு இன்ஜினியர் அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா இன்ஜினியர் அப்படின்னு போட்டுக்குவாங்க. இதே டாக்டரு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டாக்டர் அப்படின்னு ஒரு கௌரவம் போட்டுக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிஹெச்டி முடித்தவங்க பார்த்திங்கன்னா பின்னாடி டாக்டர் அப்படின்னு ஒரு டாக்டர்னு ஒரு பெருமையை போட்டுக்குவாங்க. பட் நாம் ஒரு விவசாயி அப்படின்னு நம்ம எங்காவது நம்ம முன்னாடி போட்டுக்கிறோமா? அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் டாக்டர் அப்படின்னா அவங்க சார் வணக்கம் சார் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இன்ஜினியர் அப்படின்னா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து வணக்கம் கொடுக்குறோம். ஆனால் விவசாயி அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எதாவது ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய விவசாயிகளுடைய திறமைகள் நம்ம என்ன செய்கிறோங்கிற விழிப்புணர்வு இன்னும் மக்களிட இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு உயிர், அதாவது கடவுள் பிறப்பித்த உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு டாக்டருக்கு இருக்குது. ஆனால் கடவுள் பிறப்பித்த அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு விவசாயி உணவு கொடுக்குறான். அதுதான் உண்மை. இன்றைக்கி விவசாயம் இல்லைன்னா நம்ம எதாவது சாப்பிட முடியுமா? கிடையாது. அதாவது அரிசியிலேருந்து பருப்புலேருந்து காய்கறி வகையிலேருந்து எல்லாமே, ஒரு ஃப்ரூட்ஸ்லேருந்து எதுவுமே பார்த்திங்கன்னா விவசாயம் இல்லைன்னா நிச்சயமே கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்? நம்ம அடுத்துக்கிட்ட உணவை தேடி போகும்போது என்ன ஆகும்? சைனாவில் உருவாகிருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் அரிசி இந்த சூழ்நிலைக்கு தான் போகும். அதனால் என்ன ஆயுட்காலம் குறையும், இதெல்லாம் இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு நம்ம 300 முறை சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த முதுகெலும்புன்னு சொல்கிறோமே, அதைப்படி நம்ம நடந்துக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். விவசாயத்தை நலிவடிக்கை செய்கிறோமா இல்லை நம்ம மேலோங்கி செய்கிறோமா? நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம விவசாயத்துக்கு கொடுக்குறோமா? விவசாய பொருள் கூட நம்ம கார்ப்பரேட் கம்பெனியில் தான் வாங்குகிறோம். ஆமாம், பல ரேட் பல பேக்கிங் பண்ணி பல இது பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஒரு சொத்தை பல சரியில்லை அப்படின்னு விவசாயிட்டு டைரெக்டாக பேசும்போது எத்தனையோ பேரம் பேசுகிறோம். ஆனால் அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் ஷீல்டு போட்டு ப்ரைஸு போட்டு ஒட்டி வச்சானா எதுவுமே பேசாமல் மறுக்காமல் எடுத்துகிட்டு வரோம். யோசிச்சு பாருங்கள். நம்ம விவசாயத்தை வளர்த்துறோமா இல்லை வீழ்த்துறோமா? கார்ப்பரேட் கம்பெனியை வளர வைக்கிறோமா இல்லை விவசாயியை வளர வைக்கிறோமா? இதிலே புரிஞ்சுக்குங்க. அதாவது நம்ம எத்தனையோ இதெல்லாம் புதிய செய்தி கிடையாது. நான் சொல்கிறது எல்லாமே எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். ஆனால் இருந்தாலும் அந்த தைரியமாக நாம் ஒவ்வொரு இடத்துல இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நான் விவசாயம் பண்ணுறேன் பெருமையை சொல்லுங்கள், நான் ஒரு விவசாயி, நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிறவன் நான் ஒரு விவசாயி அப்படின்னு உயர்த்தி பேசுங்க. நம்ம கௌரவமான ஒரு விவசாயிங்கிறது கௌரவமான ஒரு தொழில். அதுபோல் விவசாயத்தில் இருக்கிற கௌரவம் வேறு எதுலேயும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு மனிதனை கடவுள் உருவாக்குறான்னு அந்த மனிதனுக்கு தேவையான உணவுகளை அந்த மனிதனுக்கு மட்டுமில்லை அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான உணவுகளை நம்ம மனிதன் தயாரிக்கிறான். சரிங்களா? அப்போ அதனால் இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துலையும் நம்ம தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் விவசாயி தாங்க அப்படின்னு சொல்ல தேவைன்னா விவசாயிங்க, விவசாயம் பண்ணுறேங்க, நான் ஒரு விவசாயி அப்படின்னு கௌரவமாக சொல்லலாம். நம்ம பின்னாடி நம்ம முன்னாடி ஒவ்வொரு பேருக்கு முன்னாடியும் நம்ம ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு பேருக்கு முன்னாடி விவசாயின்னு எழுதணும். அதுதான் நம்ம விவசாயத்தை வளர்த்துறதுக்கு ஒரு பெருமையாகவும் இருக்கும், அந்த ஒரு கௌரவமாகவும் இருக்கும். நம்ம எந்த இடத்துலையும் தாழ்ந்து போக தேவையில்லை. ஒரு விவசாயிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறது. நம்ம டாக்டர், இன்ஜினியர், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறோமோ ஸோ அதை நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு, அந்த விழிப்புணர்வை நிச்சயமாக நம்ம மக்கள்கிட்ட நம்ம அதை கொண்டு சேர்த்தணும். ஸோ அன்பு சொந்தங்களே, விவசாயத்துக்கு மதிப்பளிப்போம், விவசாயத்தை வளர்ப்போம், விவசாயத்தை வாழ வைப்போம், நாமும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். பாலா ஆர்ஆர் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பெல் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி.